ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்னைக்கு கோதுமை மாவு கஜரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் சமையல் சோடா, வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம முட்டை, தயிர், பால் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால தான் நம்ம எண்ணெய் சேர்த்தோம். நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு, சர்க்கரை பொடி, ரவை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை ஒட்டுக்கா சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் சேர்த்துருக்க தண்ணி போதுங்க, இனிமேட்டுக்கு தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க. நம்ம அதில் சர்க்கரை பொடி சேர்த்துருக்கிறதுனால கையில் இது ஒட்டுற மாதிரி தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எடுக்கும்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டுங்க, 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. முன்ன இருந்ததை விட இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ எடுத்து பார்க்கலாங்க. மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் தண்ணி தொட்டுட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணுங்க, அப்போ தான் நம்ம கஜரா செய்கிறதுக்கு நல்லா வரும். இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, லைட்டாக சூடானா போதும். இந்த அளவுக்கு சூடாக இருந்தால் போதுங்க. சேர்க்கும்போது கொஞ்சம் கேப் விட்டுட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது வேகும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இது ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கக்கூடாதுங்க, ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் அப்படி இல்லை சிம்மில் வச்சுட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம அதை அதிக தீயில் வச்சு பொரிச்சிட்டோம்னா மேலே வெந்த மாதிரி இருக்குங்க, உள்ளே வெந்திருக்காது, மாவு அப்படி இருக்கும். நம்ம அதை சேர்த்ததுமே திருப்ப வேணாம், 1 நிமிஷம் போல் வேகட்டுங்க, அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். நம்ம அதை சேர்த்து உடனே திருப்பினோம்னா இது உடஞ்சிடும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் போல் ஆயிருக்கு, நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். நம்ம பெரிய பெரிய உருண்டைகளை சேர்க்காமல் இந்தளவுக்கு மீடியம் சைஸில் சேர்த்துக்கலாம். நம்ம பெருசாக சேர்த்துட்டோம்னா இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த பக்கமும் 1 நிமிஷம் போல் வெந்திருக்கு. இப்போ அதை திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட கலர் மாறி வருங்க, அதே மாதிரி இது லைட்டாக மேலே வெடி புட்டு வரும், அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் மாறி வந்திருக்கு. இது இன்னும் வெந்திருக்காதுங்க, இது மேலே அதே வெடி புட்டு வரும், அது வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருக்கலாங்க, இல்லை அது கீழே கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள், லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்லா வெடிக்கணுங்க. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெடிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இது சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும், ஆறிடுச்சுன்னா மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ஆகிடும். இதை வெளியில் எடுத்துகிட்டு ஆற விட்டுருங்க. இது ஆறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இதிலேருந்து ஒன்று எடுத்து புட்டு பார்க்கலாம். இது நல்லா ஆறிஇருக்குங்க, மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.